வணக்கம் மாணவர்களே, இன்று 10ஆம் வகுப்பு அறிவியல் அலகு 5 ஒளியியல் தீர்க்கப்பட்ட கணக்கீடுகளில் 5வது வினா பார்க்க போறோம். கேட்குனரால் கேட்கப்படும் தோற்ற அதிர்வெண்ணானது உண்மையான அதிர்வெண்ணில் பாதியாக இருக்க வேண்டும் எனில் ஒளி மூலம் எவ்வளவு வேகத்தில் கேட்குனரை விட்டு விலகிச் செல்ல வேண்டும். சரியா? அப்பனா இந்த தோற்ற அதிர்வெண்ணு எவ்வளவு இருக்கணும்? உண்மையான அதிர்வெண்ணுங்கிறது என்னோட பாதியாக இருக்க வேண்டும்னா அதோட திசைவேகத்தை எப்படி இருக்கணும்னு கேட்காங்க. திசைவேகத்தை இப்போ தோற்ற அதிர்வெண்ணு, அதாவது ஒளி மூலம் கேட்குனரை விட்டு விலகி செல்லுது, அதுக்கு உள்ள ஃபார்முலா என் டேஸ்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வி பை வி பிளஸ் எல் விஎஸ். சரியா? வி 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 பை வி பிளஸ் விஎஸ் இன்ட்டு என்னது என், இதுதான் ஃபார்முலா. சரியா? இப்போ என் டேஸ்ங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? n by 2ன்னு கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே எழுதுங்க, n by 2. சரியா? இப்போ இங்கே v by vs, v plus vs இன்ட்டு என்னது n. சரியா? இந்த n-க்கு என்ன செய்யலாம்? கேன்சல் பண்ணிடலாமா? இல்லைன்னா இந்த n இந்த பக்கம் வந்தால் எங்கே போவோம்? இது பெருக்கல்ல இருக்கு, இந்த பக்கம் அதாவது இடது பக்கம் வந்தால் வகுத்தலாம் மாறும். அப்போனா n-ங்கிறது எங்கே போவோம்? 2 இன்ட்டு n மாறும். சரியா? v by வி பை விஎஸ் போட்டலாமா? இப்போ எண்ணுக்கு என்ன செய்யலாம்? கேன்சல் பண்ணிடலாம். மீதம் என்ன இருக்கும்? 1 பை 2 ஈக்குவல் டு வி பை வி பிளஸ் விஎஸ்ன்னு இருக்கும். சரியா? இப்போ நம்ம குறுக்கு பெருக்கல் பண்ணலாம். அதாவது இதை கொண்டு பெருக்கினா என்ன வரும்? இந்த 1 இதை கொண்டு பெருக்கினா அதே தான் வரும். 1 இன்ட்டு வி பிளஸ் விஎஸ். சரியா? அதை அப்படியே எழுதிக்கணும். இந்த இடத்துல என்ன இருக்கும்? 1 இருக்குன்னு அர்த்தம். இந்த 2ஆல் இது v பெருக்குங்க, அப்படின்னா என்ன ஆயிரும்? 2vன்னு மாறிடும். சரியா? இப்போ என்ன செய்யலாம்? இந்த ப்ராக்கெட் தேவையில்ல, இந்த v அந்த பக்கம் கொண்டு போனால் என்ன ஆயிரும்? vs ஈக்குவல் டு 2v மைனஸ் வியா மாறிடும். இங்கே ப்ளஸ் வியா இருக்குது, அந்த பக்கம் அதாவது வலது பக்கம் போகல ப்ளஸ் வி மைனஸ் வியா மாறிடும். இப்போ வி 2vலேருந்து ஒரு வியை கழிச்சா என்ன கிடைக்கும்? அப்படின்னா vsங்கிறது என்னதா கிடைக்கும்? வின்னு கிடைக்கும். சரியா? அப்படின்னா ஒளி மூலத்தின் திசைவேகம், அதாவது ஒளியின் திசைவேகத்துக்கு சமமா இருந்தாதான் என்னதான் மாறும்? என்னங்கிறது n டேஸ்ங்கிறது n by 2வா மாறும் அப்படிங்கிறது நமக்கு புரியுது இதுல இருந்து.